தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னாக்க ஒரு கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு பிஸ்கெட் தான். ரொம்பவே கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப பொருளெல்லாம் வச்சு செய்யல, நம்ம கம்மியான பொருட்கள் வச்சு செம்ம டேஸ்டா செஞ்சிருக்கோம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே வர பெல் ஐகானை தொட்டு விட்டுருங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் ஊற்றிருக்கிறேன். 1/2 கப் பவுட்ரு சுகரை வந்து பவுட்ரு பண்ணி ஒரு 1/2 கப்பு போட்டிருக்கேன். வெந்நீர் வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம வெந்நீர்லேயே சேர்க்குறனால நெய் நல்லா மெல்ட் ஆயிரும், பவுட்ரு சுகரும் நல்லா மெல்ட் ஆயிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் ஐட்டம் செய்யும்போது உப்பு சேர்த்தா தான் அதோட சுகர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்நீர், நெய், பவுட்ரு சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுட்ரு சுகர் கூடயே நான் ஒரு 2 ஏலக்காவையும் நச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த பவுடரோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் பவுட்ரு சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ரவை. நம்ம ரவை சேர்க்குறனால பிஸ்கெட் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே நம்ம வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்தோம்னா கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன மூடி இல்லை ஏதாவது கட்டர், பிஸ்கெட் கட்டர் எது இருந்துச்சோ உங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவினிங் டயத்தில் டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த திக்னஸில் இருக்கணும். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த இதில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காயுது. காயிற எண்ணெயில் இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே எண்ணெயில் எந்த பொருள் போட்டாலும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி நல்லா பொன்னிறமாக வரட்டும். இதை செஞ்சு வச்சா கூட கெட்டு போகாது, நீங்கள் செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்க பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம பிரட்டி விட்டுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்ட்டு, நல்லாவே கிறிஸ்பியாக இருந்தது. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பிஸ்கெட் கட்டர் இருந்துச்சுன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பிஸ்கெட்டு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிட்டுன்ட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.